ஐசக் நியூட்டன் தன்னுடைய வீட்டில் ஒரு செவுத்துல ஒரு பெரிய 2 ஓட்டை இருந்தது. ஒன்று பெரிய ஓட்டை, ஒன்று சின்ன ஓட்டை. செவுத்து இதில். அப்போ ஒருத்தர் வரம்பறையாக வந்தவர் கேட்டார், எதுக்கு இந்த 2 ஓட்டையை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் பூனை வளர்க்குறாங்க, 2, 3 பூனை இருக்குது. அந்த பூனையெல்லாம் பூந்து போகும். நான் பூட்டிகிட்டு போயிட்டுனா உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா சிரமம். அதனால் பூட்டிகிட்டு போகிறப்ப பூனை போகிறதுக்கு வழி அப்படி. அதுக்கு எதுக்கு இங்கே 2 ஓட்டை விட்டு வச்சுருக்கிறீங்க அப்படி. அதுக்கு அவர் சொன்னார், பெரிய ஓட்டை வந்து பெரிய பூனை போகிறதுக்கு, சின்ன ஓட்டை வந்து சின்ன பூனை போகிறதுக்கு. அப்போ அவ்வளோ பெரிய விஞ்ஞானி ஒரே ஒரு ஓட்டை பத்தாதா, பெரிய ஓட்டை விட்டு அதில் வெளியே சின்ன பூனை போகாதா? யோசிக்கலை பாருங்கள். இதைத்தான் ஓசோ அப்படின்னு சொல்லிட்டு உலக பெரிய தத்துவஞானி சொல்கிறாரு. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 2 விதமான மனிதர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். ஒன்று அறிவாளி, இன்னொன்று முட்டாள். அந்த முட்டாள் சில நேரங்களில் வெளிப்படுவார், அறிவாளி பல நேரங்களில் வெளிப்படுவார். சில நேரங்களில் முட்டாள் வெளிப்பட்டால், பல நேரங்களில் அறிவாளி வெளிப்பட்டால் அவன் அறிவாளியாக இருப்பான். ஆனால் அதுக்கு நேர்மாறாக சில நேரங்கள் அறிவாளியோ பல நேரங்களில் முட்டாள் வெளிப்பட்டால் அவன் முட்டாளாக தான் இருப்பான். இப்போ இந்த நேரத்தில் நான் சொன்ன ஐசக் நியூட்டன் அவர் முட்டாள் கிடையாது, அவர் பெரிய அறிவாளி. இருந்தாலும் அந்த விஷயத்தில் அவர் யோசிக்காமல் விட்டார் பாருங்க. அப்போது எல்லாருமே ஒரு முட்டாளாகவும் இருப்பார்கள், அறிவாளியாகவும் இருப்பார்கள். அவர்கள் எதை பயன்படுத்தி கொள்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் பெறுவார்கள்.